நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 1,50,00,000 ஆக்டர் விஜய் மேல சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க பெனால்ட்டியா. எதனால் அப்படின்னா 2015-2016 இருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸ் உடைய இந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல டிஸ்க்ளோஸ்டு இன்கம் சம்பந்தமா அவங்களுக்கு தெளிவு வரல, அதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி 1.5 crores விஜய் மேல சார்ஜஸ் போட்டிருந்தாங்க. இது விஷயமா நடிகர் விஜய் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்குமே தொடர்ந்தாங்க. அந்த வழக்கை இன்னைக்கு ஹைகோர்ட் டிஸ்மிஸ் செஞ்சுட்டாங்க. டிஸ்மிஸ் செஞ்சுட்டு ஒரே ஒரு ஸ்கோப் இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு அப்பீலேட் அத்தாரிட்டியும், விஜய்க்கு அடுத்து இவங்க அப்பீல் பண்ற அத்தாரிட்டின்றது ட்ரிபியூனல் தான். அதே நேரத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரிபியூனல் தான். அதனால இருவருமே போய் நீங்க அவங்க அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனா அந்த 1,50,00,000 ஃபைன்ன்றது இன்னும் விஜய் மீது நிலுவையில தான் இருக்கு. 2015-16 நடந்த ஒரு சம்பவம் இப்ப சமீபத்துல இவ்வளவு பெரிய ஒரு வீரியம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு கேள்வி வருது. இப்பதான் விஜய் பொலிட்டிக்கலா ரொம்ப ஆக்டிவ் ஆகுறாரு. இந்த நேரத்துல விஜயுடைய வளர்ச்சி தடுப்பதற்காக இது ஒரு சதி நடக்கின்றதா, இல்ல லீகலான வார் தானா இது அப்படின்றத மக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வியா இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.